வணக்கம் உறவுகளே. நம்ம வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நண்டு பிரட்டல் கறி எப்படி வைக்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். லியோனும் வந்து டியாவும் வந்து கேத்தியோட வந்து இருந்தபடியாக நான் தான் வந்து சமைக்க வேண்டியதாக போயிட்டுது. அப்போ என்ன மாதிரி இன்றைக்கி சமைச்சோம், என்னென்ன செய்தோம்னு சொல்லி தான் இந்த கவுண்டில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதை பார்த்து சமையல் கற்றுக்கொண்டாலும் சரி, இதை வந்து சமைக்க தெரியாத பாய்ஸ் வந்து சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேர்ள்ஸ் வந்து பார்க்காங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ரொம்பவே நல்லா சமைப்பீங்க. இந்த சமையல் வந்து நான் தான் சமைக்க போகிறேன். என்ன மாதிரி சமைக்கிறது, என்னென்ன செய்கிறோம்னு சொல்லி இந்த காலில் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பார்க்கலாம். நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் வெங்காயம், வெந்தயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். வெந்தயம் மீன் போடணும்னு சொன்னால் இந்த சில பேருக்கு வந்து காது குத்து, வாய் பிரச்சனை அப்படி இருக்கும், அதுக்காண்டி வெந்தயம் போடுவாங்க. வெந்தயம் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். நம்ம கட்டாயம் வந்து வெந்தயம் போடணும். ஓகே, நாங்கள் நல்லா தாளிச்சா பிறகு பாலை விட்டுட்டு நண்டை வந்து நாங்கள் உள்ளே போடுவோம். அவைய அதோட சேர்த்து தூள் உப்பு மூன்றுமே வந்து தூள் உப்பு அதோட நண்டு எல்லாமே வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் கட்டடியில் போடலாம். நிறைய தண்ணி விடணும், நிறைய பால், அதான் நிறைய பால் விட்டு அவைக்கணும். அப்போ தான் வந்து உள்ளுக்கு இருக்கிற நண்டு ரொம்பவும் நல்லா வேகி வரும். அப்படி வேகாட்டி சில பேருக்கு வந்து அது ஒவ்வாமையாக இருக்கும். அப்போ நல்லா வந்து வேகிறக்காண்டி நிறைய பால் விடணும். பால் கொஞ்சம் நீங்கள் திக்குறவாக விட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்லை நீங்கள் நல்லா திக்காக விடணும்னாலும் பரவாயில்ல.
பால் நல்லா வத்துற வரைக்கும் நல்ல நண்டு கறி வந்து பெரும்பாலும் வந்து பிரட்டல் கறியை தான் வைப்பாங்க. நிறைய பால் விட்டாலும் அவ்வளோ பாலும் வந்து வத்துறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ கறியும் ரொம்ப வாசமாக இருக்கும். உப்பு தூள் எல்லாம் வந்து நான் வளமை போல வந்து ஓரளவு பார்த்து போடுவேன். குறைஞ்சிதுன்னு சொன்னால் திரும்ப போட்டுக்குள்ளே தான் கூடினா கொஞ்சம் கவலை தான். முருக்கமிலையும் வந்து நாங்கள் போடுவோம் நண்டுக்கு. ஏன் முருக்கமிலை போடுறோன்னு சொன்னால் அதுவும் அப்படி தான். சில பேருக்கு வந்து ஒவ்வாமை இருக்கும். அதே போல் அந்த காதுக்க குத்துறது, வாயு பிரச்சனைகள் அப்படியான பிரச்சனைகள் வந்து முருக்கமிலை போட்டால் அதோட தாக்கம் வந்து குறைவாக இருக்குமெண்டக்காண்டி முருக்கமிலையும் போடுவாங்க. அப்போ நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி முருக்கமிலையும் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். இது வந்து கரைமுருங்கை எண்ணெயில் தான். முருக்கமில்லை வந்து நான் கொஞ்சம் அவிஞ்சாப்புறவே நண்டு அவிஞ்சாப்புறவை போடலாம். கேஸ் அடுப்பில் சமைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன சொன்னால் கறி வந்து பொங்கிட்டு இருக்கும் எந்த நேரமே. அப்போ வந்து நிறைய தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அடியில் வந்து தண்ணி குறைஞ்சி டக்கண்ணி வந்து சட்டி எல்லாம் வந்து எரிகிற தன்மை இருக்கும். சட்டி எரிகிறன்னு சொல்லி சட்டி கருகிற தன்மை இருக்கும். அதை கொஞ்சம் நான் கவனமாக பார்த்து கொள்ளணும். ஃபைனலாக வந்து நாங்கள் நண்டு குழம்பு வச்சுட்டோம். இனி வந்து சாப்பிட போகிறோம். டியாவுக்கு வந்து நண்டு குழம்பு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.